டைப் 3 பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் ஏஜஸ். சரியா? ஸோ ஏஜஸ் அப்படின்றது கூட நமக்கு என்னன்னாக்கா இட் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரேஷியோஸ். சரியா? ரேஷியோஸ் வச்சு நமக்கு ஏஜஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டைப் 3 இஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஏஜஸ். சரியா? நமக்கு 3 விஷயம் தான் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். அதாவது ஸோ ஏஜஸ் அப்படின்ட்டாலே எனக்கு 3 விஷயத்தை பற்றி பேசுவாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது பாஸ்ட், ஸோ ப்ரெசண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூச்சர். இந்த 3 விஷயம் தான் எனக்கு முக்கியம். ஸோ இந்த பாஸ்ட் எனக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கனாக்கா பிஃபோர் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அகோ அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு பேசியிருப்பாங்க. பிஃபோர் அகோ அப்படின்னா அது என்னன்னாக்கா எனக்கு பாஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க அர்த்தம். ஸோ ப்ரெசென்ட் அப்படின்ற ஒன்று இல்லை, ப்ரெசென்ட் ஏஜே தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கரண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கரண்ட் ஏஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் அப்படின்றத ஒன்று ஆஃப்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஹென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து என்னன்னாக்கா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி எனக்கு வருது. ஸோ இதுதான் ஏஜ். மற்ற எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் ஏஜஸ் தான். அதாவது பிஃபோர் அப்படின்னா என்ன பண்ணுற போகிறேன், அந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஐம் கோயிங் டு மைனஸ், ஆஃப்டர் அப்படின்னா ஐம் கோயிங் டு ப்ளஸ். ஸோ நான் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு எனக்கு என்னது நோ சேஞ்ச், எனக்கு எந்த சேஞ்சுமே வந்துட்டு ப்ரெசென்ட்டில் நடக்காது. ப்ரெசென்ட்டில் வந்து எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் நடக்காது. ஸோ அப்போ பாஸ்ட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ், ஃபியூச்சர் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ். இதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலே இந்த ஏஜஸ் ஒரு டைப் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, we can directly go into the problem. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா the ratio of ages of two students is 3:2. One is older than the other by 5 years. What is the age of the youngest student சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர்த்தோட ஏஜ் எவ்வளோனாக்க ஸோ 3:2 எடுத்துக்கிறேன். ஸோ 2 பேர்த்தோட ஏஜ் எவ்வளோ 3:2 சொல்லிட்டேன். அப்போ டெஃபினட்டாக வந்துட்டு ஒன் இஸ் ஓல்டர் தென் அதர் பை 5 years. அதாவது ஸோ 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம் ஒன் இஸ் ஓல்டர் தென் அதர் பை 5 years அப்படின்றது எனக்கு என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 personsன்னு அர்த்தம். அதாவது the difference between the 2 persons, 2 personsக்கு உள்ள டிஃபரன்ஸை பற்றி பேசியிருக்கோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 personsக்கு எவ்வளவுனாக்க 5 years அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த யங்கர் ஸ்டூடெண்ட். அப்போ இந்த ரேஷியோ பார்க்கும்போது தெரியும் 3:2னா எனக்கு இதுதான் வந்துட்டு ஹையர் ரேஷியோவாக இருக்குது, இதுதான் எனக்கு லோவர் ரேஷியோவாக இருக்கா. ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 3x:2x எடுத்துக்கலாமா. அப்போ 2 பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸோ 3x - 2x எடுத்துக்கலாம். அண்ட் தட் வில் பி வாட் 5 years எடுத்துக்கலாமா. இப்போ 2 பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அளவு 5 years. அப்போ 2 பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இஸ் 5 yearsனா அப்போ எக்ஸோட வேல்யூ அளவு 5. அப்போ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தி யங்கர் ஸ்டூடெண்ட் சொல்லி கேட்குறாங்க. அப்போ யங்கர் ஸ்டூடெண்ட்னா எனக்கு என்னது 2x தான் எனக்கு யங்கர் ஸ்டூடெண்டாக இருக்க முடியும். அப்போ 2 × 5 தட் இஸ் கோயிங் டு பி வாட் 10 years இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி 10 years இருக்கிறாங்க. ஆப்ஷன் பி 10 years இருக்கிறாங்க. ஸோ ஏஜஸ் பற்றி பேசுகிறாங்க, 2 பேர்த்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் இஸ் ஓல்டர் தென் அதர் பை 2னா உங்க 2 பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இஸ் 5. வாட் இஸ் த யங்கர் ஏஜ்னா ஸோ 3x 2x 2 டிஃபரன்ஸ் தான் இல்லையா. அப்போ 5னா எக்ஸோட வேல்யூ 5 years இருக்க முடியும். அப்போ வாட் இருக்குது யங்கர் ஸ்டேஜ்னாக்க 2 × 5 தட் இஸ் கோயிங் டு பி 10 years. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the ratio of present ages of 2 brothers is 1:2. And 5 years back the ratio is 1:3. What will be the ratio of their ages after 5 years அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்னன்னா ப்ரெசென்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் ஏஜ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ ஐ கேன் டேக் ஆஸ் 1x:2x சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஃபோர் 5 yearsனா எனக்கு இதில் வந்துட்டு ஐ ஹவ் டு ரெடியூஸ் 5. இங்கேயும் இவருக்கு 5 வயசு குறைஞ்சிருக்கும் இல்லையா, இவருக்கும் 5 வயசு குறைஞ்சிருக்குமா. 1x:2x அப்படின்றது ப்ரெசென்ட் ஏஜ். பிஃபோர் 5 years அப்படின்றது எனக்கு என்னன்னா ஸோ இந்த பர்சனுக்கும் 5 years குறைஞ்சிருக்கும், இந்த பர்சனுக்கும் 5 years குறைஞ்சிருக்குமா. அப்போ அவங்களோட ரேஷியோ அப்படின்னாக்கா 1:3 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப்டர் 5 years சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆஃப்டர் 5 yearsனா ப்ரெசென்ட்ல இருந்துட்டு ஸோ +5 என்னன்னு கேட்குறாங்க. ப்ரெசென்ட்ல இருந்துட்டு +5 அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. சரியா. ரேஷியோ ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் 2 brothers 1:2 அண்ட் 5 years பேக் வந்துட்டு 1:3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பெர்சன்டேஜ் வந்துட்டு அவ்வளவு ஐ கேன் அசியூம் அஸ் 1x:2x எடுத்துக்கலாம். 5 years பேக்னா இவருக்கு 5 years போயிருக்கு, இவருக்கு 5 years போயிருக்கா. அப்போ எனக்கு ரேஷியோ எப்படி இருக்கு 1:3 இருக்கு. ஸோ இப்போ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 years கேட்குறாங்க. அப்போ பெர்சன்டேஜில் வந்துட்டு +5 தான் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஃபைன். ஸோ இப்போ எழுதுறேன், அதாவது 1x -5 டிவைடட் பை ஸோ 2x -5 அப்படின்னு எனக்கு எப்படி இருக்குன்னா 1/3 இருக்கா.
ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3x minus 15 equal to 2x minus 5. Okay? அப்போ x is equal to என்னவா இருக்க முடியும் 10 இருக்க முடியுமா x equal to 10. அப்போ x equal to 10 what will be the ratio of the edges after 5 years கேட்குறாங்க. அப்போ percentage என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ present age என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ percentage அப்படின்றது என்னது 10. ஸோ இங்கே அளவு 20. 5 இயர்ஸ்னா இவருக்கும் 5 கூடும் இவருக்கும் 5 கூடுமா அப்போ 15:25. 15:25 that is going to be 3:5 answer. 15:25 3:5 answer. So one side I am repeating the ratio of percentages of two brothers. ரெண்டு brothers ஓட ஏஜ் எப்படி கொடுத்திருக்காங்க 1:2 சொல்லி கொடுத்திருக்காங்க. So I am taking as 1x is to 2x னு எடுத்துக்கறேன். 5 years back னா before 5 years னு அர்த்தம். 5 years முன்னாடி. அப்ப இவருக்கு 5 வயசுக்கு வந்திருக்கும் இவருக்கு 5 வயசுக்கு வந்திருக்குமா? அப்ப 5 வருஷத்துக்கு மேல அவங்களோட ரேஷியோ எப்படினா 1:3 ஆ இருக்கு. அப்ப 1x - 5 2x - 5 equal to 1/3. அப்ப இங்க இருந்து என்ன கண்டுபிடிப்பேன் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். Once if I am finding the value of x na I can find the percentage. So இங்க நான் உள்ள போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனாக்க so it is going to be 10 and 20 கிடைக்கும். நீங்க என்ன கேக்குறீங்க what will be the ratio of the ages after 5 years ல கேக்குறேன். After 5 years னா என்ன அர்த்தம்னா percentageல இருந்து அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ ஏஜஸ் ஓட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 10 + 5 so 20 + 5 அப்ப 15:25 15:25 clear. So okay, I'm moving on to the next one. So first in the sum pathina the sum of ages of father and his son is 100 years now. That father plus son evalnaka 100 years சொல்லி கொடுத்துட்டாங்க. The sum of the ages of father and son is 100 years now. 5 years ago their ages were in the ratio of 2:1. 5 வருஷத்துக்கு முன்னாடி the ratio of the ages எப்படின்னா 2:1 இருக்கு. The ratio of age of father and son after 10 years will be what அப்படி சொல்லி கேட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்கான் 5:10 இருக்கு. So 2:1 இருக்கா. Find the ratio of the age of father and son after 10 years. 10 yearsக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப 5 years ago னா ஃபாதருக்கும் 5 வயசு குறைஞ்சிருக்கும் சன்னுக்கும் 5 வயசு குறைஞ்சிருக்குமா எனக்கு ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2/1 இருக்கு. அப்ப f - 5 equal to so 2s - 10 ன்னு இருக்க முடியுமா 2s - 10 எடுத்துக்கலாமா. சோ இந்த பக்கம் நான் கொண்டு வரேன். அப்ப f - 2 equal to -5 எடுத்துக்கலாமா. அப்ப என்னன்னா f - 2s is equal to 5 னா it is going to be equation 2 ன்னு எடுத்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சா. f plus s equal to 100. Similarly f minus 2s equal to minus 5. So minus f நான் f சைன் மட்டும் மாத்துறேன். இந்த இடத்துல பிளஸ் வந்துரும் இந்த இடத்துல வந்துட்டு பிளஸ் தான் வரும் சரியா. சோ இது கேன்சல் ஆகும். சோ 3s is equal to what 105. சன் எவ்வளவு 105/3 ஆ இருக்க முடியும். சால்வ் பண்ணி பாருங்க. சோ சன்னோட ஏஜ் எவ்வளவு 105 அப்படினா it is going to be 3 times போகும் 35 times 35. அப்ப present age of son will be what 35. அப்ப ஃாதரோட percentage எவ்வளவு இருக்க முடியும் 65 இருக்க முடியுமா. எனக்கு என்ன கேக்குறாங்க percentageல வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஏஜஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப son father and son தான் கேக்குறாங்களா. அப்ப 65 னா ஒரு +10 எடுத்துக்கோங்க எவ்வளவு 75. சோ இங்க 35 னா +10 போட்டுக்கோங்க எனக்கு எவ்வளவு 45. அப்ப 75:45 ன்னு எடுத்துக்கலாமா. 75:45 னா 15:9 15:9 it is going to be 5:3 ஆ இருக்கு. 5:3 னா ஆப்ஷன் A 5:3. சோ சிம்பிள் தான். sum of ages of father and son வந்துட்டு 100 years now. 5 years ago their age were in the ratio of 2:1. The ratio of their age of father and son after 10 years என்னன்னு கேக்குறாங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவங்களோட ரேஷியோ ஆஃப் ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. இதுதா. சோ அப்பனா father plus son எவ்வளவு 100 years from now. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃாதருக்கு 5 வயசுக்கு வந்திருக்கும் சன்னுக்கு 5 வயசுக்கு வந்திருக்குமா. அப்ப அவங்களோட ரேஷியோ என்னன்னு 2:1 இருக்கும். அப்ப இத நான் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா. அதாவது f - 2s is equal to -5 சொல்லி கிடைக்கும். இந்த -5 தங்க போகும்போது +5 மாறும். -10 + 5 னா it is going to be -5 இருக்குமா. அப்ப f - 2s is equal to -5 னா இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா சன்னோட ஏஜ் வந்து 35 கிடைக்கும்.
சன்னோட ஏஜ் 35னா ஏன்னா சன் வந்து 35 இயர்ஸ் ப்ரெசென்ட்ல, ஏன்னா எஸ்ன்றது ப்ரெசென்ட் ஏஜ் தானே. அப்போ ஃபாதர் அளவு 65 இருக்க முடியும். அப்போ எனக்கு 10 இயர்ஸ் ஃப்ரம் நவுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபாதருக்கு ஒரு 10 வயசு கூட இருக்கும், சன்னுக்கு 10 வயசு கூட இருக்கும். அப்போ 75:45னா இட் இஸ் கோயிங் டு பி 5:3. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டைப் 4. சரியா? ஸோ இந்த டைப் 4ல பார்த்தீங்கன்னா பியூர் காயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ காயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்னா எனக்கு ஒரு பேக்கில் வந்துட்டு 5 ரூபி காயின் இருக்கு, ஸோ 2 ரூபி காயின் இருக்கு, 1 ரூபி காயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு 2:3:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குன்றது கொடுத்துருவாங்க. 5 ரூபி காயின் இருக்கு, 2 ரூபி காயின் இருக்கு, 1 ரூபி காயின் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே 2:3:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் இதனோட டோட்டல் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கனாக்க, ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் 2 ரூபி காயின் சொல்லி கேட்பாங்க, இல்லை வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின் கேட்பாங்க, இல்லை வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் 5 ரூபி காயின் சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காயின் பேஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த காயின் பேஸ் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? கண்டிப்பாக வந்துட்டு டெஃபினெட்லி தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் காயின் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். காயின் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சரியா? Okay, let me go into the problems. So சம்முக்குள்ள போயிடுவோம். So first sum பார்த்தீங்கன்னா a bag contains 1 rupee coin, 50 paise coin and 25 paise coin in the ratio of 1:4:4. If the total amount in this bag is ₹200 na find the number of coins of 25 paise அப்படி கேட்பாங்க. ஒரு பேக்ல 1 ரூபி காயின் இருக்கு, 50 பைசே காயின் இருக்கு, 25 பைசே காயின் இருக்கு. எல்லாமே எனக்கு 1:4:4 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. இது டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுனாக்க 200 rupees அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 200 rupees சொல்றாங்க. நம்பர் ஆஃப் 25 பைசே காயின் அப்படின்னு எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் 25 பைசே காயின் எவ்வளவு? ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னாக்க இந்த காயின்ஸை வச்சு எழுதுறேன். ஸோ காயின்ஸ் இல்லையா? ஸோ காயின்ஸ் எனக்கு என்னது 1 ரூபி இருக்கு, 50. இப்போ எல்லாமே இது எனக்கு ருபீஸ்ல இருக்கு, இது எனக்கு பைசையில் இருக்கு, இது எனக்கு பைசையில் இருக்கு. ஒன்று எல்லாமே சால்வ் பண்ணால் பைசையில் வச்சு சால்வ் பண்ணணும், இல்லைன்னா எல்லாமே ருபீஸ் வச்சு சால்வ் பண்ணணும். நான் ருபீஸ் வச்சு சால்வ் பண்ணுறேன். ஸோ 1 ரூபி இருக்கு, இது எவ்வளவு 1/2 வச்சுக்கலாமா? இதை வந்து 1/4 வச்சுக்கிறோம். 1/2 1/4. அடுத்து எனக்கு என்னன்னாக்க ரேஷியோ இருக்கு. இந்த காயின்ஸ்ல எந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அது நம்பர் ஆஃப் காயின்ஸ். எவ்வளவு? 1:4:4 அப்படின்ற ரேஷியோ இருக்கு. 1:4:4. அப்போ டோட்டல் வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்? டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டல் வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கோயிங் டு பி 1 × 1 is 1x. அடுத்து 1/2 × 4 எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்? ஸோ 2x. 1/4 × 4 எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்னாக்கா 1x. இப்போ டோட்டல் வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1x is to 2x is to 2x. இது எல்லாமே சேர்த்து தான் எனக்கு எவ்வளவு இருக்கு? 200 rupees இருக்கு. அப்போ 1x plus 2x plus 1x equal to எவ்வளவு? 200 rupees. அப்போ 4x is equal to what? 200 னா அப்போ x ஓட வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்க முடியும்? 50 இருக்க முடியும். x ஓட வேல்யூ 50 னா they are asking how much 20 பைசே காயின் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இல்லையா? ஸோ 25 பைசே காயின் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்களா? ஸோ 25 பைசே தான் எனக்கு கேட்குறாங்க. 25 பைசே, 1x 2x 4x. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 50னா அப்புறம் 25 பைசே வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ 25 பைசையில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குனாக்கா 50 rupees வந்துட்டு 25 பைசாவாக இருக்கு. ஸோ 25 பைசையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 rupees இருக்கு. அவன் எனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு தான் எனக்கு கேட்குறாங்க. அதாவது இங்கே சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு 50 வந்துருக்கு. அப்போ டோட்டல் வேல்யூ 25 பைசேக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குனாக்கா இட் இஸ் கோயிங் டு பி 50 rupees இருக்கு. x ஈக்குவல் டு 50 போட்டோம்னா 50 rupees வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 25 பைசாவே இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும், எத்தனை நம்பர் தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ கேட்கல, எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு தெரியும் 4 × 25 பைசே காயின் சேர்ந்தாங்க எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 ரூபி கிடைக்குமா? 4 எனக்கு 25 பைசா 25 பைசா சேர்ந்துச்சுன்னா எனக்கு 1 ரூபி கிடைக்குமா? அப்போ 50க்கு எனக்கு என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க பாருங்க. சரியா? 50க்கு எனக்கு என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 200 will be your answer.
200 will be your answer. அதாவது 4 25 பைசே காயின் சேர்ந்தாதான் எனக்கு ₹1 கிடைக்கும் இல்லையா? அப்போ 50 அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா 200 இருக்கும். ஸோ 200 into 25 will be what? 50 rupees. Answer is 200. அதாவது திருப்பி சொல்றேன், ஒரு பேக்ல ₹1 காயின் இருக்கு, 50 பைசே காயின் இருக்கு, 25 பைசே காயின் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ரேஷியோல இருக்கு, 1:4:4 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோனா 200 rupees இருக்கு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் காயினா 25 பைசே காயின் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்கா அமௌண்ட் எழுதிக்கிறேன், 1:1/2:1/4 எல்லாமே நான் ருபீஸ் எழுதிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு ருபீஸ். அதே மாதிரி காயினோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1:4:4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். டோட்டல் வேல்யூ கிடைச்சுன்னா எனக்கு டோட்டல் வேல்யூ 200 சொல்லி கொடுத்துருக்காங்க. 1x + 2x + 1x equal to what? 200 சொல்லி எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் சேர்த்து நான் 200 எடுத்துக்கிற போகிறேன். அப்போ தட் will be equals to 15 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 50. அப்போ 25 பைசே காயின் மட்டும் எவ்வளோ இருந்தாக்கா 50 ருபீஸ்க்கு இருக்குது. 25 பைசே காயின் மட்டும் 50 ருபீஸ்க்கு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 200 ருபீஸ் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஸோ இதே மாதிரி ஸோ there are coins of ₹1 50 paise 25 paise are the ratio of 4:3:8 in a box. The value of the box is 150 na the number of coins of ₹1 is what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் பார்க்குறேன். ஸோ 1/2 1/4 சரியா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் 4 3 8. இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்க முடியும்? இட் இஸ் கோயிங் டு பி 4x. இங்கேனா 3/2x. இங்கே என்னன்னாக்கா 2x சொல்லி கிடைக்குமா? இது எல்லாமே சேர்த்து 150. அப்போ 4x + 3/2x + 2x ஓட வேல்யூ எவ்வளவு? 150. சால்வ் பண்ணுறேன். 8 + 3 is 11. 11 + 4 is 15. இப்போ 15x / 2 = 150 சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னாக்கா எனக்கு 10 டைம்ஸ் கிடைக்குமா? இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 10. எக்ஸோட வேல்யூ 10னா நான் என்ன பண்ணாக்கா அதை கொண்டு போயிட்டு ஐ வில் புட் இன் நம்பர் ஆஃப் காயின்ஸ். அப்போ ₹1 காயின்னா 4x தட் இஸ் கோயிங் டு பி 40 rupees இருக்கும். 40 rupeesனா எவ்வளவு? ₹1 காயின். அதே 40 காயின்ஸ் தான் இருக்கு முடியும். ₹1 காயின் 40 rupees இருந்தால் 40 காயின்ஸ் இருந்தால் 40 கிடைக்கும். ஆப்ஷன் சி 40 will be answer. See 40 will be answer. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 5. ஸோ டைப் 5ல பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் 2 persons A and B is P/P கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்கமும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருப்பாங்க. சரியா? இன்கமும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்களோட இன்கம் எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆல்ரெடி we have solved this type of problem இல்லையா? ஸோ இன்கமும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து யாராவது ஒருத்தவங்களோட இன்கம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ டேரக்ட்லி we can go into the problem. ஸோ எனக்கு 2 இது கொடுக்குறாங்க. அதாவது the ratio of income of Chetan and Dinesh is 3:4. The ratio of their expenditure is 5:7. If each of them saves ₹200 na find the income of both அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஐம் கோயிங் ஃபார் இன்கம். அடுத்து வந்துட்டு ஐம் கோயிங் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது என்னது? சேட்டன் தினேஷா. ஸோ 3:4 அதாவது 3x 4x எடுத்துக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு? ஸோ 5y is to 7 எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் தட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் எனக்கு என்னவா இருக்க முடியும்? சேவிங்கா இருக்க முடியுமா? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சேவிங்கா இருக்க முடியும். இப்போ இவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு? 2 பேருமே 200 தான் சேவ் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் தெம் சேவ்ஸ் 200 rupees. இப்போ என்ன எடுக்கலாம்னா ஸோ 3x - 5y = 200. சிமிலர்லி 4x - 7y = 200. அப்போ this is going to be equation 1 and this is going to be equation 2. சரியா? அப்போ 2 ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருமா? 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா ஈக்குவேஷன் 1 வந்து 4 ஆல் மல்டிபிள் பண்றேன். ஸோ ஈக்குவேஷன் 1 வந்துட்டு ஐ மல்டிப்ளை பை 4. 4 ஆல் மல்டிப்ளை பண்ணனாக்கா எனக்கு 12x - 20y = 4 × 2 is 800. அடுத்து ஈக்குவேஷன் 2 வந்துட்டு ஐம் கோயிங் டு மல்டிப்ளை பை 3. 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா மறுபடியும் 12x - 21y = 600. மைனஸ் பிளஸ் மைனஸா ஸோ கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? y = 200 சொல்லி கிடைக்கும். y = 200 வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் x? y = 200 வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் x? x ஓட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ 1000
ஸோ அந்த பக்கம் போச்சுனாக்கா ஸோ 3x is equal to what 1200. அப்போ x is equal to what 400. x equal to 400னா இன்கம் எவ்வளவு? ஸோ 3x that is 1200, 4x 1600, 1200 1600 இருக்கு. ஸோ சால்வ் பண்ணியாச்சு. அதான் போட்டேன் எக்ஸ்போர்ட்ஸ் 5y 420 321 3600. So correct தான். 1200 and 1600 will be answer. 1200 and 1600 will be answer. 1200 easy thing. None of these will be answer. 4 minus, so 3 minus 5, 4 minus 7, 200. So 3 naught is going to be 12, 4, 12, 20, 800, 3, 600, yes. None of these is the answer. None of these are clear. So அடுத்த சம் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. RAM income and sham income are in the ratio of 3:2 and their expenditure are in the ratio of 2:2. If each of them saves rupees 4,000 now, then find RAM's income. So இது எப்படி 3x is to 2x னு எடுத்துக்க போறேன். இந்த 2y is to 1y னு எடுக்கும். அப்ப 3x minus 2y equal to what? 4,000. சரியா? So 2x minus y equal to what? 4,000. So இதை மட்டும் சால்வ் பண்ணலாமா? 2 டேபிள்ல 3x minus 2y equal to 4,000. Similarly, four x minus 2y equal to 8,000. Sign மாத்திரம் minus plus minus சால்வ் பண்ணலாமா? minus x equal to what? minus 4,000 சொல்லி கிடைக்கும். அப்போ x ஓட வேல்யூ அளவு 4,000 இருக்கும். x ஓட வேல்யூ இஸ் 4,000 அப்படின்னா ஃபைண்ட் தி ராம்ஸ் இன்கம் தான் கேட்குறாங்க. ராமோட இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ராமோட இன்கம் அப்படின்றது 3x-ஆ. ஸோ ராமோட இன்கம் எவ்வளவு? 3x-ஆ. அப்போ தட் வில் பி வாட்? 3 into 4,000. 3 into 4,000 that is will be what? 12,000. 12,000. Option C 12,000. See 12,000 will be the answer. ஸோ அடுத்து வந்து மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு வந்துட்டு நமக்கு வேற மாதிரி எப்படி சம்ம கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மொத்தம் இந்த டைப் தான் இருக்குது. இதுக்குள்ள தான் அவங்களுக்கு ரேஷியோவில் வந்து சம்ம வரும். ஸோ மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்னா அந்த பேசிக் வச்சு வேற ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. The difference between a 2-digit number and the number obtained by interchanging the digits is 36. What is the difference between the sum and the difference of the digit of the number? The number or the ratio of 1:2 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 2-digit நம்பர் எனக்கு கொடுத்துருக்காங்க. The difference between the 2-digit number. ஒரு 2-digit நம்பர்னா எனக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு 2-digit நம்பர்னா ஒரு 26 அப்படின்னா 2-digit நம்பர் எடுக்கிறேன். அப்போ இது என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பி யூனிட் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்லலாமா? இதை வந்துட்டு ஐ வில் சே ஆஸ் யூனிட் பிளேஸ். சிமிலர் இதை என்ன சொல்லனாக்கா ஐ வில் சே ஆஸ் 10th பிளேஸ் நான் சொல்லுவேன். இதை வந்துட்டு ஐ வில் சே ஆஸ் 10th பிளேஸ் நான் சொல்லுவேன். அதான் எனக்கு இந்த 2-digit நம்பர். ஆக்சுவலாக இந்த நம்பர் எப்படின்னா 20 + 6ன்னு எழுதிப்போம். அப்போ இதுதான் வந்து என்னது யூனிட் பிளேஸ். இது வந்து என்னது இட் இஸ் கோயிங் டு பி 10th பிளேஸ். 10th பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் எக்ஸாக்டான ஒரு மீனிங் 26. இதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் போட்டா இதான் 100th பிளேஸ் நான் சொல்லுவேன். 100 + 20 + 20 + 6 எழுதிருக்கும். சரியா? அப்ப அந்த 2-digit நம்பர் என்னன்றது தெரியாது. சப்போஸ் வந்துட்டு ஒரு 2-digit நம்பர் இருக்கு, அந்த டிஜிட்ஸ்ல ஒரு 2 நம்பர் வந்துட்டு x y ன்னு எடுத்துக்கிறேன்.
டிஜிட்டில் இருக்கக்கூடிய 2 நம்பரையும் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னாக்க 10 into எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எக்ஸோட வேல்யூஸ் 10 ப்ளஸ் ஒய். சரியா? ஏன்னா ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 digit நம்பர் அந்த நம்பர் அப்படியே இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ். இப்போ இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ்னா இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ 10 into ஒய் ப்ளஸ் எக்ஸ் இதுதான் வந்து எனக்குன்னா இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ். இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ் எடுக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ். 2 digit நம்பர் அப்படின்றது என்னது எக்ஸ் ஒய். எக்ஸ் ஒய் அப்படின்றது என்னது யூனிட் பிளேஸ். இது வந்து என்னன்னா 10th பிளேஸ். ஸோ 10th பிளேஸ்ல ரெப்ரசென்ட் பண்றதுனால இதை நான் எப்படி எழுதுறேன் 20 அப்படின்னா 2 into 10 எழுதிக்கலாம். அதான் 20. அப்போ 10 into எக்ஸ். அப்போ எக்ஸ் வில் பி வாட் மை வேல்யூ. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன டிஜிட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அதாவது 10x plus y மைனஸ் ஸோ 10y plus x. இதனோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன சொல்றாங்கன்னாக்க 36 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன சொல்றாங்க 36 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணனா 10x plus y minus 10y minus x is equal to 36 எடுத்துக்கலாமா? அப்ப 9x minus 9y equal to 36. அப்ப x minus y equal to 36 எடுத்தனாக்க so 9 காமனா வெளிய எடுத்துறோம். அப்ப என்ன சொல்றாங்க, what is the difference between the sum of the difference of the digits சொல்லி கேக்குறாங்க. அப்ப 9 minus y னா x minus y equal to 36/4. அப்ப 36/4 that is going to be so 36/9 that will be equals to 4. அப்ப x minus y அப்படின்றது என்னது 4. x minus y அப்படின்றது 4. x minus y அப்படின்றது 4. Sum of the difference of the digits of the numbers are the ratio of 1:2. So எது எடுத்தா x minus y equals to 4. அப்புறம் sum of the difference of the digit of the number if the number or the ratio of 1:2 ன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எனக்கு x minus y அப்படின்றது எனக்கு என்ன ஆன்சர் வந்து 4. 1:2 நான் போகணும்ன்ற தேவை கிடையாது. போகாமலே I can say that option A 4 will be right. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. So what is the sum? Sum and the difference are okay. What is the sum and the difference சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4 தான் ஆன்சர். This 4 தான். டிஃபரன்ஸ் தானே. சோ இது விட்டுருங்க. டிஃபரன்ஸ் தான். சோ அடுத்து பாருங்க, the salary of A, B and C are in the ratio of 2:3:5. The increment of 15%, 10% and 20% are allowed in the salary. In what will be the new ratio of the salary சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா A is to B is to C ஓட salary அளவு 2:3:5. எனக்கு இன்கிரிமெண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்கனாக்கா 15%. இன்கிரிமெண்ட்னா எனக்கு என்னது பிளஸ் ஆகுது. 15% இன்கிரிமெண்ட்னா I can write as 115/100 எழுதிக்கலாமா? நான் இன்கிரிமெண்ட்னா 100 plus x. இங்கேயும் பார்க்குறேன் 110/100 எடுத்துக்கலாமா? இங்கேயும் பார்க்குறேன் 120/100 எடுத்துக்கலாம். அப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரேஷியோ மாதிரி எழுதுறேன். சரியா? ஸோ 2 into 115/100 is 2. 3 into 110/100 is 2. So 5 into 120/100. ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சேலரி என்ன கேட்குறாங்க, எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகும். ஸோ இது கூட எனக்கு 5 டேபிளில் போகுமா? ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணனாக்கா எனக்கு 23 டைம்ஸ் போகும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ 22 டைம்ஸ் போகும். இதை நான் சால்வ் பண்ணனாக்கா எனக்கு 24 டைம்ஸ் போகும். ஸோ 2 டேபிளில் 1 டைம்ஸ் போகும், 2 டேபிளில் 11 டைம்ஸ் போகும், 2 டேபிளில் 12 டைம்ஸ் போகுமா? இப்போ 23:33:60 will be your answer. Option C 60. ஸோ அதாவது 2:3:5 தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15%, 10%, 20% கொடுத்துருக்காங்க. நியூ ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நியூ ரேஷியோ will be what? ஸோ 2 into 15% 1.5, 10% 110%, ஸோ 20% 120%. 20:33:60. So option C will be answer. Okay, thank you. So thank you so much for the session. I hope the session will be useful to you. Thank you.